வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான இறுதி வேட்பாளர் பட்டியல் இன்று வெளியிடப்பட்டது. சிறுபான்மை மக்களின் நலனை பாதுகாக்க திமுக தவறிவிட்டதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகத்தில் திமுக அரசு குற்றங்களை இரும்புக்கரம் கொண்டு ஒடுக்கியதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் தெரிவித்துள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேட்ரிட் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சித்தாந்த் பாந்தியா, பல்கேரியாவின் அலெக்சாண்டர் டோன்ஸ்கி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான இறுதி வேட்பாளர் பட்டியல் இன்று வெளியிடப்பட்டது. இம்மாதம் 23ஆம் தேதி ஒரே கட்டமாக 234 சட்டப்பேரவை தொகுதிகளில் நடைபெறவுள்ள தேர்தலுக்கான வேட்புமனுக்களை விலக்கிக் கொள்ள கடைசி நாளான இன்று இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் தேர்தல் தொடர்பான பணிகளை மேற்கொள்வதற்கு தலைமை தேர்தல் அதிகாரியின் கீழ் இயங்கும் குழுக்கள் மும்முரமாக நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது. தேர்தல் செலவின பார்வையாளர்கள், தேர்தலுக்கான காவல்துறை பார்வையாளர்கள், பொது பார்வையாளர்கள் என பல பிரிவுகளின் கீழ் அவர்கள் இயங்கி வருகின்றனர். வருமான வரித்துறை மற்றும் இதர துறைகளைச் சேர்ந்த அதிகாரிகள் கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். செலவினங்களை கண்காணிப்பது மட்டுமல்லாமல் ஆவணங்களின்றி கொண்டு செல்லப்படும் ரொக்கம் மற்றும் பரிசுப் பொருட்கள் போன்றவற்றையும் தேர்தல் அதிகாரிகள் கண்காணித்து பறிமுதல் செய்து வருகின்றனர். 234 தொகுதிகளிலும் சிறப்பு காவல்துறை பார்வையாளர்கள் தேர்தல் ஆணையத்தால் நியமிக்கப்பட்டுள்ளனர். பொது நடைமுறைகளை கண்காணிப்பதற்கு 136 பார்வையாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். தேர்தல் நடத்தை விதி மீறல்களில் ஈடுபடுவோர் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு வருகிறது. தேர்தல் நடத்தை நெறிமுறை மீறல் தொடர்பான புகார்களை விஜில் செயலியில் தெரிவிக்குமாறு தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி அர்ச்சனா பட்நாயக் கேட்டுக் கொண்டுள்ளார். சிறுபான்மை மக்களின் நலனை பாதுகாக்க திமுக தவறிவிட்டதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை ராயபுரத்தில் இன்று தமது கட்சி வேட்பாளருக்கு பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் கடந்த தேர்தலின்போது திமுக அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்று கூறினார். பெட்ரோல் விலையை குறைப்பதாக திமுக கூறிய வாக்குறுதி நிறைவேற்றப்படவில்லை என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். கடந்த 5 ஆண்டு கால திமுக ஆட்சியில் தமிழகத்தில் பெண்கள், பெண் குழந்தைகள் மற்றும் முதியோருக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாக அஇஅதிமுக மூத்த தலைவர் திரு தங்கமணி தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் சட்டப்பேரவைத் தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள பிஜேபி வேட்பாளருக்கு ஆதரவாக பிரச்சாரம் மேற்கொண்டு பேசிய அவர், மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு முற்றிலுமாக சீர்கெட்டுவிட்டதாகவும் சட்டத்தின் ஆட்சி நடைபெற வரும் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களுக்கு மக்கள் வாக்களிக்குமாறு கேட்டுக் கொண்டார். ராசிபுரத்தில் அதிநவீன மருத்துவ வசதிகள் கொண்ட அரசு மருத்துவமனை கொண்டுவரப்படும் என்றும் கல்வி வளர்ச்சிக்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்த பிரச்சாரத்தில் கலந்து கொண்ட பிஜேபி மூத்த தலைவர் திரு கே.பி. ராமலிங்கம், திமுக ஆட்சியில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறினார். அஇஅதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட அவிநாசி அத்திக்கடவு திட்டத்தை திமுக அரசு முறையாக செயல்படுத்தவில்லை என்று பிஜேபி மூத்த தலைவர் டாக்டர் எல். முருகன் கூறியுள்ளார். கோவை மாவட்டம் அன்னூரில் விவசாயிகளிடம் வாக்கு சேகரித்த அவர், மாநிலத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைந்தால் பாண்டியாறு புன்னம்புழா திட்டம் 3 ஆண்டுகளில் நிறைவேற்றப்படும் என்று தெரிவித்தார். இந்த திட்டம் நிறைவேற்றப்பட்டால் பவானி ஆற்றில் வறட்சி காலத்திலும் தண்ணீர் இருக்கும் என்றும் டாக்டர் எல். முருகன் கூறினார். தமிழகத்தில் ஷெட்யூல்ட் வகுப்பினர் மற்றும் பெண்களுக்கு எதிரான அநீதிகளை தடுக்க தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு அமைய வேண்டும் என்று இந்திய குடியரசுக் கட்சியின் மூத்த தலைவர் திரு ராம்தாஸ் அத்வாலே தெரிவித்துள்ளார். கோவையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநிலத்தில் திமுக அரசு மக்களின் பாதுகாப்புக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் கொண்டுவரப்பட்டுள்ள 33% மகளிர் இடஒதுக்கீட்டு மசோதா நிறைவேற்றப்பட்டால் நாட்டின் அரசியலில் பெண்கள் சாதனை படைப்பார்கள் என்றும் திரு ராம்தாஸ் அத்வாலே தெரிவித்தார். தமிழகத்தின் நலனுக்கு திமுக முன்னுரிமை அளித்து வருவதாக அக்கட்சியின் மூத்த தலைவர் திருமதி கனிமொழி தெரிவித்துள்ளார். பவானி தொகுதியில் இன்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர், மாநிலத்தில் கடந்த 5 ஆண்டுகளில் செயல்படுத்தப்பட்டுள்ள திட்டங்களை பட்டியலிட்டார். மாநில உரிமைகளுக்காக தங்கள் கட்சி போராடி வருவதாகவும் வளர்ச்சிக்கான பல திட்டங்களை நிறைவேற்றி வருவதாகவும் அவர் கூறினார். தங்கள் கட்சிக்கு மீண்டும் வாய்ப்பளிக்கப்பட்டால் செயல்படுத்தப்பட உள்ள திட்டங்களையும் கூறி திருமதி கனிமொழி வாக்கு சேகரித்தார். தமிழகத்தில் கடந்த 5 ஆண்டுகளில் திமுக அரசு குற்றங்களை இரும்புக்கரம் கொண்டு ஒடுக்கியதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் தெரிவித்துள்ளார்.
வேலூரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநிலத்தில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடைபெறும் குற்றங்களை எதிர்க்கட்சிகள் தேர்தல் ஆதாயத்திற்காக பெரிதுபடுத்துவதாகவும் குற்றம் சாட்டினார். தங்கள் கூட்டணி சட்டத்தின் பக்கம் நின்று இந்த தேர்தலை சந்திப்பதாகவும் திரு வீரபாண்டியன் கூறினார். மக்களுக்கான நலத்திட்டங்களை கொண்டுவர மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு வாக்களிக்குமாறு காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் திரு செல்வ பெருந்தகை கேட்டுக் கொண்டுள்ளார். ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் தமக்கு வாக்களிக்குமாறு பிரச்சாரம் மேற்கொண்ட அவர், திமுக அரசின் சாதனைகளை அவர் பட்டியலிட்டார். மக்கள் மனநிலையை புரிந்து கொண்டு அவர்களின் நலனுக்கான திட்டங்களை செயல்படுத்துவதற்கு தங்கள் கட்சி முன்னுரிமை அளிக்கும் என்று தவேக மூத்த தலைவர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கோபிச்செட்டிப்பாளையம் சட்டப்பேரவைத் தொகுதியில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர், அஇஅதிமுக தலைமைக்கு மக்களின் எண்ணங்களை புரிந்து கொண்டு செயல்பட தெரியவில்லை என்று கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தேர்தல் களம். நேயர்களே, செய்திப் பிரிவு வழங்கும் தேர்தல் களம் எனும் சிறப்பு பகுதி நாளை முதல் வரும் 20ஆம் தேதி வரை ஒலிபரப்பாக உள்ளது. தொகுதி வாரியாக எமது செய்தியாளர் வழங்கும் கள நிலவரம் அடங்கிய இந்த தொகுப்பு செய்தி அறிக்கைகளில் இடம்பெறும். இந்த நாட்களில் இரவு மணி 9:15க்கு தேர்தல் சிறப்பு செய்தி அறிக்கையும் ஒலிபரப்பாக உள்ளது. தேர்தல் குறித்த தகவல்கள் மற்றும் பிரச்சாரம் குறித்த விவரங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளும் வகையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த தொகுப்பு மற்றும் செய்தி அறிக்கையை கேட்க தவறாதீர்கள். தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் திரு VR துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். தற்போது சுமார் 1 கிலோமீட்டர் உயரத்தில் ஒடிசா முதல் மன்னார் வளைகுடா வரை தெலுங்கானா, ராயலசீமா மற்றும் உள் தமிழகம் வழியாக ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மேலும் ஏப்ரல் 10ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை தமிழக கடலோர மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும். வெப்பநிலையை பொறுத்தவரை அடுத்த 3 நாட்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க மாற்றத்திற்கான வாய்ப்பு குறைவு. எனினும் ஏப்ரல் 12ஆம் தேதி முதல் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை படிப்படியாக உயரக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மாவட்டச் செய்திகள். காஞ்சிபுரம் சட்டப்பேரவைத் தொகுதியில் தேர்தல் பறக்கும் படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டு வருவதை மாவட்ட தேர்தல் அலுவலர் திருமதி ஸ்னேகா நேரில் ஆய்வு மேற்கொண்டார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் தொழிலாளர் நலத்துறை சார்பில் தேர்தல் விழிப்புணர்வு வாகனத்தை மாவட்ட தேர்தல் அலுவலர் திருமதி துர்காமூர்த்தி தொடங்கி வைத்தார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தேர்தல் பணியில் ஈடுபடும் நுண் பார்வையாளர்களுக்கான பயிற்சியினை தேர்தல் பொது பார்வையாளர்கள் தொடங்கி வைத்தனர். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் சட்டப்பேரவைத் தொகுதியில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி உப்பள தொழிலாளர்களிடம் மாவட்ட தேர்தல் அலுவலர் திரு விஷு மகாஜன் விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். விழுப்புரம் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் சமரச விழிப்புணர்வு பிரச்சார வாகனத்தை முதன்மை நீதிபதி மணிமொழி தொடங்கி வைத்தார். விளையாட்டுச் செய்திகள். மேட்ரிட்டில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சித்தாந்த் பந்தியா பல்கேரியாவின் அலெக்சாண்டர் டான்ஸ்கி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 7-5, 6-3 என்ற செட் கணக்கில் ஸ்லோவோக்கியாவின் மிலோஸ் கரோல், செக் குடியரசின் செடனிக் கோலார் இணையை வென்றது. IPL கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் கொல்கத்தா அணி லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. கொல்கத்தாவில் இப்போட்டி இரவு மணி 7:30க்கு தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் ஜம்ஷெட்பூர் அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கான இறுதி வேட்பாளர் பட்டியல் இன்று வெளியிடப்பட்டது. சிறுபான்மை மக்களின் நலனை பாதுகாக்க திமுக தவறிவிட்டதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகத்தில் திமுக அரசு குற்றங்களை இரும்புக்கரம் கொண்டு ஒடுக்கியதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் தெரிவித்துள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேட்ரிட் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சித்தாந்த் பந்தியா பல்கேரியாவின் அலெக்சாண்டர் டான்ஸ்கி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.